வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது. மௌனம் காக்கும் ஸ்டாலின், முந்திக் கொண்ட அண்ணாமலை, இந்த விஷயங்களை தான் விரிவா பார்க்க போறோங்க. ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க. அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுக்கு இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்குதுன்னு நல்லா தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கத்தார்ல இருந்து தான் ஒரு 42% எரிவாயுவை வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி கத்தாரானது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு அருகாமையில் இருக்குது. கத்தார் எரிவாயுவை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் என்ற நீர் இணைப்பு வழியாக தான் வரணும். ஆனா ஈரானானது அந்த வழியை மூடிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்மளுக்கு மட்டும் அந்த வழியானது மூடலை, திறந்துதான் இருக்கிறது. யார் கப்பல் போகுது அப்படின்னு பார்த்துட்டு நாங்க அனுமதித்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், கத்தார் போன்ற நாட்டிலிருந்து எரிவாயுவானது அவங்க கப்பல் மூலம் வந்துச்சுன்னா அவங்க மேல குண்டு போட்டுருவாங்க ஈரான்காரங்க. நம்ம கப்பல்ல தான் பிரச்சனை கிடையாது, ஆனா கத்தாருடைய கப்பல்ல வந்தா குண்டு போட்டுருவாங்க. ஆனா சண்டை வரும்னு சொல்லிட்டு இந்தியா எங்க யோசிச்சு, ஆனா திடீர்னு அமெரிக்கா காரணம், இஸ்ரேல் காரணம் ஈரான் மீது குண்டை போட்டு விட்டானுங்க. அதனால கத்தார்ல இருந்து எரிவாயு வருவது தடங்களாயிடுச்சு. இப்பதான் நாம மாற்று ஏற்பாடாக ரஷ்யா கிட்டையும் பிற உலக நாடுகள் கிட்டையும் நாம எரிவாயுவை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. அதனால திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற சிலிண்டர் மீது 60 ரூபாய் விலை உயர்ந்து போச்சு. அதே மாதிரி கமர்சியல் உடைய சிலிண்டர் சொல்றப்படுகின்ற கடைகளுக்கான எரிவாயு உருளையினுடைய விலையானது 113 ரூபாய் அதிகரிச்சு போச்சு. இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் அன்புமணி கூட பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு நம்முடைய பிரதமருக்கு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரானது குறுகிய காலம்தான் நடக்கும், விரைவில் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றதுனால இந்த வீட்டு உபயோக சிலிண்டர் மீது 60 ரூபாய் ஏற்றிருக்கீங்களா? ஏற்கனவே பல்வேறுபட்ட விலைகள்லாம் உயர்ந்து போயிருக்குது. இதுல சிலிண்டர் விலையும் உயர்ந்து போச்சுன்னு வச்சுங்களேன், சாதாரண மக்கள் ரொம்ப பாதிப்படைவாங்க. அந்த விலை ஏற்றத்தை நிறுவனங்களே பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டு பழைய விலையிலேயே பாத்தீங்கன்னா எரிவாயு விலைய குறைக்கலாம், வீடுகளுக்கு எரிவாயு உருளைய கொடுக்கலாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்காரு. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், ஏயா பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக எரிவாயு உருளையினுடைய விலையானது எவ்வளவு இருந்தது? 400 ரூபாய் இருந்தது. ஆனா இன்னைக்கு 900 ரூபாய்க்கு மேல போச்சு. ஆனா நீங்க 400 ரூபாய் இருக்கும் போது எப்படி எல்லாம் போராட்டம் நடத்துனீங்க? இன்னைக்கு கண்ணா பின்னான்னு உயர்ந்து போச்சு. விலையை குறைக்க கூடாதா அப்படின்னு எதிர்கட்சிகள் போர்க்கொடி உயர்த்துகின்றார்கள். சர்வதேச அளவுல எரிவாயு தட்டுப்பாடு இருக்கிறது, அதனுடைய விலையானது தாறுமாறா உயர்ந்திருக்குது. அதே மாதிரி குருடாயிலுடைய பேரல் விலையும் $70 இருந்தது, இன்னைக்கு $90 மேல போச்சு. இதெல்லாம் சண்டை காரணமாக தான் உயர்ந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த விலையேற்றத்தை நுகர்வோர் தலையில தான் கட்டுறாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லா நாடும் பொருளாதார சீரழிவை சந்திச்சுட்டு வருது. பொருளாதார வளர்ச்சியானது மந்த நிலையில் தான் இருக்குது. அதனால எந்த ஒரு நாடும் இந்த மாதிரியான திடீரென உயர்கின்ற விலையேற்றத்தை தாங்க முடியல, மக்கள் தலையில தான் போடுறாங்க. நம்ம நாடு ஓரளவுக்கு பொருளாதாரத்துல நல்ல நிலையில் இருப்பதனாலும், அதே மாதிரி பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு இருப்பதனாலும் மற்ற நாட்டில் ஏறின விலையை விட நம்ம நாட்டில் குறைவாக தான் விலையேற்றம் நடக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டில் ஒரு நடைமுறை இருக்குது. என்ன நடைமுறை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மாதம் எரிவாயு விலையை குறைக்கலாம், இல்ல எரிவாயு விலையை உயர்த்தலாம். எதன் அடிப்படையில்? சர்வதேச சந்தையில எரிவாயு விலையானது உயர்ந்தால் இங்க உயர்த்தலாம், குறைத்தால் நம்மளும் குறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இப்போ கமர்சியலா இருக்கலாம், வீட்டுக்கா இருக்கலாம், ரெண்டுத்துடைய விலையும் உயர்த்தி இருக்கிறாங்க. பல நாளா வீட்டுகளுக்கு பயன்படுத்துகின்ற எரிவாயு உருளையினுடைய விலையானது உயராம இருந்தது, இப்போ போர் காரணமாக உயர்த்தி இருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, செல்வ பெருந்தகை கூட கோரிக்கை வைக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அமைதியா இருக்கிறார். அவர் வாயே திறக்கல, புசுக்குன்னு எல்லாவற்றுக்கும் கருத்து தெரிவிப்பாரு, பாஜக மீது அவதூறுகள் அள்ளி வீசுவாரு. ஆனா எரிவாயு விலை உயர்வு பற்றி அவர் பேசவே இல்லை, இன்னும் அமைதியா இருக்கின்றாரு. இந்த வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் அவருடைய எக்ஸ் தளத்திலும் அதை பற்றி பேசவே இல்லை. பல விஷயங்களை பேசியிருக்காரு, ஆனா இதை பற்றி பேசவே இல்லை. இப்படி ஏதோ ஒரு ஆபத்து இருப்பதனாலதான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எரிவாயு விலை உயர்வை அவரு பேசவும் இல்லை,
அது கடைகளுக்கு உயர்த்தினதா இருக்கலாம், வீட்டுக்கு உயர்த்தினதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எரிவாயு உருளையினுடைய விலை ஏறினதை பற்றி வாய் திறக்கல. ஆனால் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா முந்திக் கொண்டு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். வீட்டுக்கு 60 ரூபாய் சிலிண்டர் மீது ஏறி போச்சுன்னு தானே சொல்றீங்க. நீங்க 513வது தேர்தல் வாக்குறுதி என்னவோ கொடுத்துருக்காங்களாம். திமுக சார்பில் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சிலிண்டர் வாங்கினீங்கன்னா சிலிண்டர் மீது 100 ரூபாய் குறைப்போம், அந்த மானியம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ சர்வதேச அளவில் கேஸ் தட்டுப்பாடு, குரூடாயில் தட்டுப்பாடு, அதனால விலையானது உயர்ந்திருக்கிறது. இப்போ உயர்த்திருப்பது என்னவோ 60 ரூபாய் தான். நீங்க சிலிண்டர் மீது 100 ரூபாய் குறைக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதை குறைச்சிட்டீங்கன்னா மக்களுக்கு இன்னும் 40 ரூபாய் லாபம் கூட வரும். அதனால உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாயை குறைக்கணும், சிலிண்டர் மீது நீங்க தரணும்னு சொன்ன மானியத்தை உடனே தரணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோள் வச்சிருக்காரு. நம்ம முதல்வரே அமைதியா தான் இருக்கின்றாரு, விலை ஏற்றத்தை பற்றி பேசல, கண்டிக்கல, வேண்டுகோள் வைக்கல. ஆனா அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா முந்திக்கிட்டார். இந்த மாதிரி விலை ஏற்றத்துக்கு நாம ஒரு காரணம் சொன்னோமா, அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக 10 கோடி பேர் தான் வந்து சிலிண்டர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா பல பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விறகடுப்பு தான் வச்சிருந்தாங்க. ஆஸ்மா வருது, மஞ்சக்காமலை வருது, அந்த புகையை சுவாசிக்கின்ற பொழுது அது தேவையில்லை, கிளீனா நீட்டா இருக்கட்டும் அப்படின்றதுனால உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக நாம பல ஏழை பெண்களுக்கு இலவசமான அடுப்பு, இலவசமான சிலிண்டர் கொடுத்தோம். அதன் காரணமாக இன்னைக்கு 10 கோடியாக இருந்த சிலிண்டர் வச்சிருக்கக்கூடிய எண்ணிக்கை இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. இப்படி 33 கோடியாக உயர்ந்திருப்பதனால கொள்முதலும் நாம அதிகமாக பண்ண வேண்டியதா இருக்குது, அதிகமாக நுகர்கின்றார்கள். அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா விலை ஏறிக்கிட்டே இருக்கிறது. சர்வதேச அளவுல தட்டுப்பாடு, நிறைய பேரும் நம்ம நாட்டில் எரிவாயு உருளையை பயன்படுத்துவதனால விலையேற்றம் தவிர்க்க முடியாத இருக்கிறது. ஆனா மாநில அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க மானியம் தரலாம். திமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து மானியம் தரம் 100 ரூபாய் சிலிண்டர் மீது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தந்தா சூப்பரா இருக்குமே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்தி இருக்கின்றார். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்காரன் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விலையேற்றத்தை கண்டிக்கிறான். அவனுக்கெல்லாம் அறிவு இருக்க என்னன்னு தெரியவே இல்லை. ஏன் தெரியுமா, அவனுங்க ஆட்சியில இருக்கின்ற பொழுது 400 ரூபாய் 450 ரூபாய் சிலிண்டர் விலை வித்துது. ஆனா அதுவே வாஜ்பாய் காலத்துல 190 ரூபாயும் 180 ரூபாயும் சிலிண்டர் விலை இருந்தது. 190 ரூபாய் எவ்வளோ, அன்றைய காலகட்டத்தில் 450 ரூபாய் எவ்வளோ, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பண மதிப்பு குறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. அதனால அன்னைக்கு 450 ரூபாயும் இன்னைக்கு 900 ரூபாயும் ஒரே மதிப்பு தான், எல்லாருக்குமே தெரியும். அதனால அன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன விலை கொடுத்தோமோ அதே விலை தான் கொடுத்துருக்கிறோம். ஆனா மக்களுடைய தனிப்பட்ட வருமானம் அதிகரித்திருக்கிறது, பண மதிப்பும் குறைந்திருக்குது. அதனால பெரிய பாதிப்பு இல்லை. இன்னைக்கு 900 ரூபாய் சிலிண்டர் கொடுத்தா கூட. ஆனா வாஜ்பாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிலிண்டரை அதனுடைய விலையை கட்டுக்குள் வச்சிருந்தார். 190 இருந்து 200 வரைக்கும் தான் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பேர் சிலிண்டரை பயன்படுத்தாத தருணத்துல கூட இந்தியாவில் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எரிவாயு உருளையை பயன்படுத்துகின்ற கலாச்சாரமே பெருகுது. அந்த தருணத்துல 400 ரூபாய் 450 ரூபாய் உயர்த்திட்டானுங்க. அவங்க ஆட்சியில் என்னவோ சிலிண்டர் விலை உயராத மாதிரியும், மோடி ஆட்சியில தான் சிலிண்டர் விலை உயர்ந்துட்ட மாதிரியும் ஐயோ குயோன்னு கத்துறாங்க. ஒரு நல்ல விஷயத்த அங்கீகரிக்க மனம் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்காரங்க இன்னைக்கு மோடி மீது அவதூறு அள்ளி வீசுறாங்க. ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை சிலிண்டர் மீது ஏறி இருக்கக்கூடிய விலையை குறைங்கப்பா அப்படின்னு சொன்னாமனு வச்சுங்க, உடனடியாக நம்ம கிட்ட வந்து அந்த 100 ரூபாய் மானியத்தை கூட மக்கள் தான் பாதிப்படைகிறாங்கன்னு சொல்றியே அப்படின்னு கேட்டுருவாங்கிறதுனால எரிவாயு உருளினுடைய விலை ஏற்றத்தை பற்றி முதல்வர் வாய் திறக்கவே இல்லைங்க. இன்னொரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணுங்க. இவ்வளவு கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்குது, ஆனா பெட்ரோல் டீசல் விலையானது மாற்றம் இல்லாத அப்படியே இருக்குதுங்க. நமக்கு தெரிஞ்சு 2022 தான் விலையேற்றம் இருந்தது. அதிலிருந்து இந்த பெட்ரோல் டீசல் விலையானது நிலையா இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியில் கூட இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலையானது நிலையா இருந்ததே கிடையாது. அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாதுன்னு தான் இருக்கிறார். ஆனா தவிர்க்க முடியாத காரணங்களால என்ன பண்ண முடியும், எவ்வளவுதான் சுமையை ஒரு நாடு தாங்கும். நாம சலுகைகள் வாரி வழங்கலாம், இல்லை என்று சொல்லல. ஆனால் அப்படி ஒரு பக்கம் சலுகையை வாரி வழங்குகின்ற போது இன்னொரு பக்கம் தானாகவே வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையானது ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால அன்றாட பொருட்கள் விலை உயரணுமா, இல்ல மாதந்தோறும் பயன்படுத்துகின்ற இல்ல 2 மாதத்துக்கு ஒரு முறை வாங்கக்கூடிய சிலிண்டர் விலையானது உயரணுமா? அதனால அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி
மக்கள் நலன் சார்ந்து தான் சிந்திக்கிறாங்க, அரசியல் காரணங்களுக்காக தான் அப்படி அள்ளி வீசுறாங்க. ஸோ இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டுங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் காவேரி பிரச்சனை பத்தி பேச மாட்டார், முல்லை பெரியார் பிரச்சனை பத்தி பேச மாட்டார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு இல்ல அதை பத்தி பேச மாட்டார். நம்ம நாட்டில் மக்கள் பாதிப்படைகிறாங்க, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. இன்னைக்கு திமுக நிர்வாகி பண்ணியிருக்கின்ற விஷயம் இணையத்தில் செம வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க. அதாவது செங்கல்பட்டு பைபாஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த சாலையானது எவ்வளவு அகலமா இருக்கும். அந்த சாலையில கார்ல திமுக கொடி கட்டி ஒரு நபர் போறாரு. அந்த நபர் வேகமா போறாரு. முன்னாடி மொஃபட்ல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் போறாங்க. அந்த மனைவியை பொறுத்த வரைக்கும் நிறைமாத கர்ப்பம். இந்த திமுக நபரை பொறுத்த வரைக்கும் குடிச்சிட்டு வந்தானா என்னவோ தெரியல, அந்த அம்மா மீது வேகமா போய் அந்த காரை மோதி இருக்கான். அந்த அம்மாவும் அவுட்டு, அந்த குழந்தை இருக்குல்ல நிறமாத கர்ப்பிணி, அந்த குழந்தையும் செத்து போச்சு. ஓட்டி போனவர் படுகாயம். ஏன் இதை வந்து பாத்தீங்கன்னா திமுக காரன் மீது பழி போடுறாங்க? ஏன்னா இது ஒரு விபத்து தானே, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, அதாவது அந்த மொஃபட்ல போகின்ற அந்த ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்கன்னா சாலையினுடைய ஓரத்துல போறாங்க. அவ்வளோ பெரிய சாலையில திமுக காரனுடைய காரானது சாலை ஓரம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த தம்பதியர் மீது எதற்காக வந்து மோதணும்? அந்த சாலை ஓரத்துல அவ்வளோ வேகம் எதற்காக வரணும்? அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தாவே நமக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இது திட்டமிட்ட கொலையா இல்ல போதையினால செஞ்சானா என்னன்னே தெரியல. இப்படி அனுதினமும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் உயிருடன் போராடுகின்றார்கள். திமுக அரசாங்கத்தில் சட்ட ஒழுங்கை கெட்டு போயிருக்குது. உடனடியா வந்து நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாரு. உள்ளூர் அரசியலே உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, சர்வதேச அரசியலா? நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, ட்ரம்ப் அவரு நம்ம மோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றாராம். என்ன உத்தரவு என்று பார்க்கின்ற பொழுது, ஏப்பா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் சண்டை நடக்குது, அதனால ஈரான் கிட்ட இருந்து நீ எண்ணெய் வாங்க முடியாது. ரெண்டாவது, மத்திய கிழக்காசிய பகுதியில் இருந்து அரபு கண்ட்ரியிலிருந்து எண்ணெய் வாங்க முடியாது. அதனால குரூட் ஆயில வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 மாசம் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு அமெரிக்காக்காரன் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி அளிச்சிருக்கின்றாராம். இதை தான் நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். நம்ம நாட்டினுடைய எரிசக்தி தேவையை இன்னொரு நாட்டுக்கிட்ட கேட்டு தான் நாம இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் வாங்கணுமா? நம்ம நாட்டுடைய எரிபொருளை வாங்குறதுக்கு அமெரிக்காக்காரனுடைய அனுமதி வேணுமா? நம்ம நாடு என்ன அமெரிக்காவுக்கு அடிமையா இருக்கிறதா? நம்ம நாட்டுக்கு என்று சுதந்திரமான வெளியுறவு கொள்கை இல்லவே இல்லையா? நம்ம நாட்டுடைய இறையாண்மையை காப்பாத்தீங்களா, காப்பாற்ற மாட்டீங்களா? நம்ம நாடு யாருக்கிட்ட இருக்குது? அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிட்டு இருக்காரு மோடி, அவங்க கிட்ட இருக்குதா? அப்ப நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ரெண்டாவது, ஈரானை பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு பயிற்சிக்கு நம்ம நாட்டுக்கு வந்தாங்க கப்பல் எடுத்துக்கணும். அந்த கப்பலானது பயிற்சி பெற்று விட்டு நம்ம நாட்டை விட்டு வெளியே கிளம்புகின்ற போது அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பலானது ஈரான் கப்பலை அடிச்சு உடைச்சிடுச்சுங்க. அதனால மோடி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்பி வந்து பயிற்சி எடுத்த ஒரு கப்பல் அமெரிக்கா காரனால அடிச்சு உடைக்கப்படுதுன்னா கை கட்டிக்கின்னு ஏன் வேடிக்கை பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நம்ம நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க, நம்ம நாட்டுடைய இறையாண்மையை காப்பாத்துங்க, நம்ம நாட்டுக்கு என்ன வாங்கணும்னா அமெரிக்காக்காரன் தான் அனுமதி கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோடியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு அடிமையாயிட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, தைரியமான ஆள் கிடையாது. நம்ம நாட்டை 56 இன்ச்சு மார்பு கொண்ட மோடி காப்பாத்த சொன்னாங்க, அதெல்லாம் பொய். அமெரிக்காக்காரன் தானே அனுமதிக்கணும் நம்ம நாட்டுக்கு என்ன வாங்குறதுக்கு அப்படின்னு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வேண்டுகோள் வைக்கிறாரோ இல்லையோ, மோடி மீது வந்து பாத்தீங்கன்னா பழிய தூக்கி போட்டு விட்டாரு. இப்போ நம்ம பாஜக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, சர்வதேச அரசியலை பற்றி ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, இல்லையா அதை பத்தி பேசாதீங்க, உள்ளூர் அரசியலே வந்து ஒழுங்கா செய்யுங்க, அதுவே போதுங்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா காரனுக்கு நம்ம பல முறை சொல்லியாச்சு, நாம எங்க எண்ணெய் வாங்குவோமோ அதை தொடர்ந்து நம்ம வாங்குவோம். அதாவது நம்ம என்ன தேவைய எந்த நாட்டிலும் வாங்கினா பூர்த்தி ஆகுமோ அங்க நாம வாங்குவோம். ஏன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேச்சை கேட்க மாட்டோம்னு சொன்னோம்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எரிசக்தி தேவையை பூர்த்தி பண்ணணும். அதனால ஒரு நாடு கட்டளையிட்டு அவங்க உத்தரவளித்த பிறகு நாம போய் இன்னொரு நாட்டுக்கிட்ட வாங்க மாட்டோம். எங்க நாட்டு மக்களுக்கு எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அதனால யாருடைய வழிகாட்டுதலோ யாருடைய வற்புறுத்தலோ எங்களுடைய வெளியுறவு கொள்கைக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நாங்க யார்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட நாங்க வாங்குவோம் அப்படின்னு ஏற்கனவே நம்முடைய வெளியுறவு கொள்கை இருக்கிறது. நம்ம நாட்டு நலன் முக்கியம், நம்ம மக்களுடைய நலன் முக்கியம்.
நாம எங்க என்ன வாங்கணும்னு நினைக்கிறோமோ அங்கதான் வாங்குவோம். அமெரிக்கா நமக்கு உத்தரவு தேவையில்லை அப்படின்னு பல முறை சொல்லிட்டோம். ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கே உத்தரவு போடுற ஒரே அதிபர் நான் தான், என் பேச்சு கட்டு தான் எல்லாரும் நடக்கிறாங்க அப்படின்னு உள்ளூர் அரசியல்ல உருட்டுறதுக்காக இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட ஒரு மாசத்துக்கு என்ன வாங்கிக்கலாம், நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடையை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்த பழசான கதையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது அமெரிக்காவோட உள்ளூர் அரசியல். ஆனா இந்தியாவுக்கு அது எடுபடாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ளாம நம்ம ஸ்டாலின் ஐயா பொறுத்த வரைக்கும் மோடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப்புக்கு அடிமை ஆயிட்டாரு, நாட்டை அமெரிக்காவுக்கு அடிமை ஆகிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஏகாதிபத்தியம். அமெரிக்கா வந்து போர் செய்யல, அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் போடல. ஆனா ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வந்து இப்ப இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுது, மோடிக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, ஈரான் கப்பலை எப்படி தாக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு விளக்கம் அளிச்சிருக்கின்றார். நாம போர் பயிற்சி செஞ்சோம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சண்டை நடக்கின்ற பொழுது இந்த கப்பலை எடுத்துக்கிட்டு போக கூடாது. ஆனா அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, தவறான இடத்துல போய் அவங்க சேர்ந்துட்டாங்க, அதனால தாக்கப்பட்டு விட்டார்கள். அதே மாதிரி பயிற்சியில 2 கப்பல் கலந்துக்குச்சு. ஒரு கப்பலை பொறுத்த வரைக்கும் சென்சார் பிரச்சனை இருக்கிறது, நாங்க அதை சரி பண்ணணும், இந்தியாவுடைய துறைமுகத்துக்கு வரோம் அப்படின்னு கேட்டாங்க. நாமளும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் ஈரானுடைய கப்பலை நம்முடைய துறைமுகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அனுமதிச்சோம். இன்னைக்கு 183 பேர் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கப்பலும் நம்ம நாட்டை நோக்கி வந்திருந்தாங்கன்னா நாம காப்பாத்தி இருப்போம். ஆனா போர் சூழல்ல அவங்க சர்வதேச எல்லைக்கு போயிட்டாங்க. சர்வதேச எல்லையில போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எல்லையில் இருக்கிற வரைக்கும் நாம காப்பாத்துறோம். சர்வதேச எல்லைக்கு போயிட்ட பிறகு அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான், ஏங்க அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா கடற்கொள்ளையர்கள் என்று நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? அது ஒரு துரதிருஷ்டவசமானது. நம்மள நாடி வந்தாங்கன்னா நாம வந்து பாதுகாக்கலாம், என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்ல, இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு 60 கிலோமீட்டர் அருகாமையில தான் ஈரானுடைய அந்த கப்பல் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆபத்து என்று குரல் கொடுத்த பிறகு நம்ம தாக்கும் திறன் கொண்ட விமானங்களையும் அந்த கப்பலுக்கு அனுப்பி வச்சோம். பல கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியில் இருந்தது. அந்த கப்பல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் கப்பல் முழுகுது இல்ல, அது பக்கத்துல போனோம். மொத்தமே வந்து பார்த்தா 190 பேர் இருந்தாங்க. 82 பேர் உயிரிழந்து விட மீதி எல்லாரையும் நம்ம தான் மீட்டு இருக்கிறோம். அதனால மனிதாபிமானத்தின் அடிப்படையில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார். 2 நாட்டுக்கு இடையில சண்டை நடக்கின்ற போது ஒரு நாட்டுக்கு நாம அடைக்கலம் கொடுக்கிற மாதிரி வெளிநாட்டு கப்பலை நம்ம நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்க கூடாது. அதையும் மீறி ஈரான் கப்பலுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்துருக்கோம்னா ஈரானுக்கு நல்லது செஞ்சிருக்குமா இல்ல கெட்டது செஞ்சிருக்குமா? ஈரான் கப்பலை காப்பாற்றிருக்குமா இல்ல ஈரான் கப்பலை கைவிட்டுமா? மொத்தத்தில் சர்வதேச அரசியலை பற்றி முதல்வர் தெரிந்து கொள்ளாம மொத்தமா கம்பு சுத்தினாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினர் முதல்வருக்கு அடியான அடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உள்ளூர் அரசியலே ஒழுங்கா செய்ய தெரியலையா, இன்டர்நேஷனல் அரசியலாமா அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு இன்டர்நேஷனல் அரசியல் எதற்காக கையில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது 2 விஷயம் தானுங்க. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால தேசிய தலைவர் ஆயிட்டாரு நம்ம ஸ்டாலின். 2வது, இது தேர்தல் நேரம், சிறுபான்மையினர் வாக்கு வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு திடீர்னு ஈரான் பத்தி பேசணும், ஈரான் கப்பல் முழுகடித்தது பத்தி பேசணும். அப்பதான் சிறுபான்மையினர் வாக்கானது நம்ம முதலமைச்சருக்கு வந்து விழும். அதனால திடீர்னு ஈரான் கப்பல் மீது அக்கறை வந்துடுச்சு. அதோட இல்லாம இந்த கமானியை கொன்னாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்னு பார்த்தேன். சர்வதேச அரசியல உள்ள மூக்க நுழைச்சு அமெரிக்க அதிபருக்கு கண்டனத்தை ஏதாவது தெரிவிப்பார்னு பார்த்தேன். ஆனா வாய் முடிவு சும்மா இருந்தார். ஆனா கமேனி கொலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு இரங்கல் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா கொன்றது நியாயமில்லை என்பது இரங்கல் தெரிவிப்பதன் மூலமாக இந்தியா உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதனால ஈரானுக்கு நம்ம ஆதரவா தான் இருக்கிறோம். ஆனா இடையில போய் கம்பு சுத்தி சிறுபான்மையிற்கு என்னைக்கும் ஸ்டாலின் தான் பாதுகாப்பு, கப்பல் மூழ்கடிச்சதுக்கு கூட பேசிட்டார் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுக்காக இப்படி ஒரு அரசியல் பண்றாரு. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சிலிண்டரை பத்தி நீ வாயத்தாரு, நீ 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னல அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. சோ முதல்வர் இன்னும் வாய் திறக்கவில்லை. அண்ணாமலை அதற்கு முன்பாகவே வந்து கோரிக்கை வைத்து விட்டார். இந்த சிலிண்டர் விலையேற்றத்தை பத்தி ஏதாவது பேசணுமா நமக்கு ஆபத்து வந்துடும் என்று நினைச்சார் முதல்வர். அதனால அமைதியா இருக்கின்றார். சரி, இந்த செய்தி எப்படி இருந்து உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.